அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அடுத்த வசனம், அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். 6வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர் கேட்டபடியினாலே கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். கலக்கம் வருது, ஆச்சரியம் வருது. ஒருத்தர் மேல பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது சூழ்ந்திருக்கிறவர்களுக்குள்ளே நடக்கிற காரியங்கள். இது என் மேல ஆவியானவர் இறங்கினார், வந்தார், இருந்தார். ஆனா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நிறைவுக்காக தான் நம்ம கேட்கணும். சட்டதியாய் சூழ்ந்திருக்கிறவர்கள், அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது 3000 பேர், ரட்சிக்கப்பட்டவர்கள் மட்டும். அப்ப இன்னும் ஆயிரக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க. மேல் வீட்டில் இருந்தது வெறும் 120 பேர். மைக்கு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ பண்டிகை நாட்களில் எவ்வளவு சத்தம் எழுமோ, அது நடுவில் இந்த 120 பேருடைய சத்தம் அவர்களை இழுத்திருக்கிறது என்றால் அது மாம்சத்தில் வெளிப்பட்டது அல்ல, சடுதியில் நடந்தது. சடுதியில நடந்தது, சடுதியில. அதனாலதான் ஒரு தேவ புள்ள காத்திருக்கிறதுல சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் சொன்ன எங்கேயும் போகாத, தரித்திருந்தார். தரித்திரு. இன்னைக்கு கொஞ்சம், இன்னைக்கு பேதுருவை நிரப்புவோம், இன்னைக்கு பேதுரு யோவான் யாக்கோபு. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியாது. அந்த கூட்டத்தில் நம்ம ஆளு உண்டு. யாருன்னா தோமா. அவர் இயேசு கூட இருக்கும் போதே வாங்க கூட போய் சாவோன்னு சொன்ன ஆளு. இயேசு உயிர் தெழுந்த போது அந்த கை வரல. ஆண்டவர் சரியான ஆளதான் நமக்கு அனுப்பி இருக்கிறார். இவன் பேதுரு ஜெபம் நடத்தும் போது ஒருவேளை முதல் நாள் 2 நாள்ல சொல்லியிருப்பார், என்ன பிரச்சனை உங்களுக்கு, அவர் தான் சொல்றாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இரு. ஒரு மனப்பட்டு இவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நேற்று மாதிரி தான் இன்னைக்கும், நேற்று போலதான் இன்றும். சடுதியில அவர் செய்ய துவங்கிறதுக்கு வரதாங்க டைம். செய்ய தொடங்கிட்டார்னா ஒவ்வொன்றையும் செஞ்சுட்டே இருப்பார். ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருந்தார், அசைவாடிக்கொண்டே இருந்தார், அசைவாடிக்கொண்டே இருந்தார், அசைவாடிக்கொண்டே இருந்தார். ஆழத்தில் இருந்த இருள் நினைச்சிருக்கோம், அவர் அப்படியே அசைவாடிட்டே இருப்பார். அவர் அப்படியே அசைவாடிட்டே இருப்பார். நம்ம அப்படியே இருந்துட்டே இருக்கலாம். செய்ய ஆரம்பிச்சார் பாருங்க. முதல் நாள் முடிஞ்சு, 2ஆம் நாள் முடிஞ்சு, 3ஆம் நாள் முடிஞ்சு, 4ஆம் நாள் முடிஞ்சு, 5ஆம் நாள் முடிஞ்சு, 6ஆம் நாள் முடிஞ்சு, வெறுமையை மாற்றிட்டார், ஒழுங்கின்மையை மாற்றிட்டார். ஆண்டவர் அசைவாடுகிறவர். அவர் செய்ய துவங்கினா சடுதியிலே செய்வார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு சடுதியில ஒரு காற்றை கர்த்தர் அனுப்ப போகிறார். நியாயாதிபதிகள் 14வது அதிகாரம் 5-6 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது அவன் மேல் பலமா இறங்கினதினால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கு தெரியும் எப்பொழுது இறங்கணும்னு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எப்போ இறங்கணும்னு அப்பாவுக்கு தெரியும், எப்போ இறங்கணும்னு தெரியும். ஹல்லேலூயா. சிங்கம் வந்த பிறகு இறங்குனா அது வேற. ஆனா சிங்கம் இதுக்கு மேல, சிங்கம் வந்தது, சிங்கம் வந்தது அப்பொழுது ஆமென் பலமாய் பலமாய் ஆவியானவர். பாருங்க, சாமுவேல் வந்து தாவீதை
அபிஷேகம் பண்ணும் போது ஆவியானவர் வந்து இறங்கி இருந்தார் இருக்கு. 1 சாமுவேல் 16வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், அந்நாள் முதல் கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். ஆனா சிம்சோனை குறித்து சொல்லும் போது சிம்சோன் மேல் கர்த்தருடைய ஆவி பலமாய். ஏன்? 2 பேர் இருக்கிற இடத்தை பாருங்க. இப்போ சாமுவேல் இருக்கிற இடத்துல தாவீது இருக்கிறான், சபை நடுவில் இருக்கிறான். சிம்சோன் பிரச்சனை நடுவில் இருக்கிறான். எங்க இறங்கணும், எங்க எப்படி இறங்கணும் என்பது ஆவியானவர் அறிவார். இங்க என்ன பலமாய்னா, எப்படிப்பட்ட பலம்னா, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போடுகிற அளவுக்கு பலம். பலம். ஆமென். சில சூழ்நிலையில சிலர் பார்க்குறாங்க, என்னால் ஆட்டுக்குட்டியே கிழிக்க முடியாது, எனக்கு இப்படி கிழிக்கதான் தெரியும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய. சடுதியில இந்த பலவீனெல்லாம் சடுதியில மாறும். ஒவ்வொன்றையும் நம்ம விசுவாசித்து கேட்டு பெற்றுக்கொள்ள போறோம். ஆமே. என் பலவீனங்கள் எல்லாம் எனக்கு தேவன் ஒரு பலன் தர போகிறார். சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா பலன் தருவார், சிலருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கிரியை செய்வார். ஆனா சிலர் வாழ்க்கையில எதுவுமே செய்யாம காத்திருக்க வைக்கிறார்னா சடுதியில. நாகமான 7 தடவை ஸ்நானம் பண்ண சொல்லும் போது நாகமா நினைத்திருப்பான், முதலாவது முங்கி எழும்பும் போது கைகளில் சுத்தம், 2வது முங்கி எழும்பும் போது கால்களில் சுத்தம், 3வது முங்கி எழும்பும் போது தலையில, இப்படி 7வது தடவை மொத்தமா. ஆண்டவர் அப்படியும் செய்வார். ஆனா ஆண்டவர் நாகமானுக்கு செஞ்சது அப்படி அல்ல. 6 தடவை முங்கி எழும்புகிறான், அப்படியே தான் இருக்கிறது. ஒருவேளை நினைச்சிருப்பான், இப்ப 7வதோட முங்க போகிறோம். உள்ள முங்கி எழும்புறதுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் தாங்க இருக்கும். உள்ள போய் முங்கி காத்திருப்பு கூட்டம் நடத்திட்டு மேல வரல. சிலர்லாம் ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது உடனே உயிர் தள்ளுவாங்க. அப்படி முக்கிறதுக்குள்ள துள்ளி குதித்து. சிலர் எங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறது மாதிரி அப்படி நீங்களும் ஒரு வாட்டி கூட வாங்க. தண்ணீருக்குள்ள மூழ்கி எவ்வளவு நேரம்? ஃபர்ஸ்ட் தடவை முங்கும் போது கொஞ்சம் நல்ல பிரீத்தை பிடிச்சிட்டு இருக்கலாம், செகண்ட் டைம் கொஞ்சம் பிடிச்சிட்டு இருக்கலாம், தேர்ட் டைம் இருக்கலாம், ஃபோர்த் டைம் இருக்கலாம், தளர்ந்துரும். முதல் தடவை கொஞ்ச நேரம் இப்படி இருந்துட்டு இப்படி உள்ள இப்படி பார்த்துட்டு எழுப்பி திருப்பியும் போய், என்ன மனுஷனப்பா, திருப்பியும் போய் ஒவ்வொரு தடவை எழும்பும் போது அவன் வீட்டுக்கு போலான் இருக்கும் போது ஒரு வேலைக்காரன் சொல்லுவான், வந்ததுதான் வந்தோம் முங்கி. ஒவ்வொரு தடவை எழும்பும் போது இரு வாரேன், இரு 5 6 7 தடவை முங்கும் போது ஆண்டவரே, அந்த வேலைக்காரன் சொல்லிருப்பான், வெளியே வந்துடா, வர வேண்டாம், வெளியே வந்தா என்ன முக்கிடுவான். 7 தடவை முங்கி எழும்பும் போது இந்த கிரியையை கர்த்தர் இன்னைக்கும் செய்ய வல்லவர். நம்புறவங்க நல்ல சடுதியில, ஜீசஸ் சடுதியில என் வாழ்க்கையில சில காரியத்தை சடுதியில செய்ய போகிறார். சில காரியங்களை சடுதியில, சில மாற்றங்களை சடுதியில. ஜீசஸ்